Welcome to Kumar Coffee, Adambakam. Welcomes you. ஆக்சுவலாக நாங்கள் காஃபி வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரோடு பேஸ்ட் கம்பெனி. ஆக்சுவலாக ஈரோட்டில் கிட்டத்தட்ட 1956 ஸ்டார்ட் பண்ணோம். பிராண்ட் நேம் குமார் காஃபி ஒர்க்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது எங்கள் தாத்தா ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது அப்பா, அப்புறம் இப்போது நம்ம பிரதர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் இங்கே சென்னையில் வந்து நான் ஆக்சுவலி இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல். நான் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2013 சரி ஏன் நம்ம பிஸ்னஸை சென்னை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முயற்சியில் தான் வந்து சென்னைக்கு அந்த குமார் காஃபியை சென்னை கொண்டு வந்தோம். பட் சென்னையில் நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணோம், ஸோ என்ன மாதிரி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் சரி ஓகே காஃபி பவுடரை விட ஏன் நமக்கு மக்களுக்கு நல்ல காஃபி கொடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து ஒரு தரமான காஃபி அதே மாதிரி ஹெல்த் வைஸும் வந்து நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. காஃபி சீடில் பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அரேபிக்காம்பாங்க, அதுதான் ஏ காஃபி பிளெண்டு. ஸோ அதுதான் இந்த வெரைட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் வந்து இதில் ஸ்ட்ராங்கும் இருக்கும், அரோமாவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நிறையா பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஏ காஃபி பிளெண்டு ப்ளஸ் ரொபஸ்ட்ரா இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஏ காஃபி இது கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு மேக்ஸிமம் வேர்ல்டு வைடாகவும் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். காஃபி கோட்டையில் இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னா பீப்ரின்னு இருக்கும். ஸோ அது வந்து எதுக்குன்னா வந்து உங்களுக்கு அரோமாவுக்கு தான் மெயின். ஆக்சுவலாக வந்துட்டு அதில் வந்து காஃபியோட டேஸ்ட்டு கம்மியாக தான் வரும், காஃபி சல்லுன்னு தான் இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரோமா நல்லா கிடைக்கும் அதில். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லோரும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து அரேபிக்காவில் 80% போட்டுட்டு 20% இந்த பீப்ரி மிக்ஸ் பண்ணாங்கன்னா ஸோ 2 சேர்த்து பண்ணும்போது காஃபியோட சுவை நல்லா வரும். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் நல்ல காஃபி குடிக்கணுன்னா வந்து உங்களுக்கு 80% அரேபிக்காவும் 20% வந்து பீப்ரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஃபி நல்ல சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல அரோமாவோடையும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிஸ்னஸோடது. ப்ளஸ் இன்னொன்று பியூர் ஃபில்டர் காஃபி தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சிக்கரி பிளெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங் கிடைக்கும். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. சிக்கரிங்கிற இது வந்து நம்ம காஃபி பவுடர் எப்படி நீங்கள் ஸ்வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பியூர் கீ ஸ்வீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து டால்டா மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக பியூர் கீ போட்டால் தான் வந்து அதோட தன்மை வரும். அதே மாதிரி தான் காஃபிலையும் அதே மாதிரி தான். சிக்கரி இல்லாமல் பியூர் ஃபில்டர் காஃபி போட்டிங்கன்னா தான் ரியல் டேஸ்ட்டு, ரியல் அரோமா, ரியல் ஸ்ட்ராங் எல்லாமே அதில் தான் கிடைக்கும். ஆனால் காஃபி வந்து உங்களுக்கு லைட்டாக இருக்கும். காஃபி எப்பயுமே லைட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து சுவை கிடைக்கும். நீங்கள் காஃபி வந்து கொல கொலன்னு இருந்துச்சுன்னா வந்து அது வந்து காஃபி மாதிரி இருக்காது.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலோட டாமினேஷன் தான் ஜாஸ்தி வரும். அதனால் சிக்கரி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு காஃபி குடித்தாவே வந்து நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் நல்ல அரோமாவும் கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் காஃபி குடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour to 1.5 hours அவங்க நாக்கில் அந்த டேஸ்ட் அப்படியே நிற்கணும். ஆக்சுவலாக ஈரோடு குமார் காஃபியோட இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2013 இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து நம்ம இங்கே இந்த மவுண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த பிரான்ச் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்க தென் செகண்ட் பிரான்ச் என்ஜிஓ காலனியில் ஸ்டார்ட் பண்ணோம், பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பிருந்தாவன் நகர். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோடது வந்து 5லேருந்து 6 இடத்துல இருக்குது நம்மளோடது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 இடத்துல ஆதம்பாக்கத்துலேயே இருக்குது, அப்புறம் மாம்பழமில், அப்புறம் சிஐடி நகரில், அப்புறம் எக்மோரில். ஸோ 6 இடத்துல இருக்குது. கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. இதுக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபில்டர் காஃபியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ப்ரைஸ் வந்து 10 rupees தான் வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 1 year 2 years கழித்து 12 rupees பண்ணோம். இப்போ 14 rupees கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று நம்ம கொடுக்கறது மெயின் பியூர் ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபினால என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பியூர் காஃபி கொடுக்கறதுனாலே வந்து ஒரு உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா தலைவலிக்குதுன்னா ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக வந்து காஃபி பசி எடுக்க ஆரம்பிக்கும் போதே வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும், அது காஃபி ஏதோ ஒன்று. பட் ஆனால் நம்மளோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட் ஆகும்போது ஒரு காஃபி குடித்தோம்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும் அது. ஸோ அதில் வந்து நீங்கள் பியூர் ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது இன்னும் நல்ல தரமான காஃபி குடிக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ காலையில் நீங்கள் வித் டென்ஷனோடு போகிறீங்க, ஸோ போயிட்டு வரும்போது இங்கே வரும்போது ஒரு நல்ல காஃபி தரமாக குடிக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று உங்களுக்கு இது காஃபி குடிக்கிறது வந்து இப்போ நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெய்லி வர ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்காவது வீக்லி ஒன்ஸ் போவீங்க, இல்லை மந்த்லி ஒன்ஸ் போவீங்க ஒரு இடத்துக்கு, ஒரு அவுட்லெட்டுக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ எங்கேயாவது. பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, நமக்கு டெய்லி சில பேர் மோஸ்ட்லி வந்து காலையிலையும் வருவாங்க, ஈவினிங்கும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டைமும் வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம குவாலிட்டி இருக்கணும். ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இப்போ பண்ணுறது வந்து மெயினாக சர்வீஸ் மோட்டரோட பண்ணுறோம், நாட் லைக் எ பிஸ்னஸ் ஓரியன்ட். அதனால் டெய்லி வரும்போது அவங்களுக்கு ஒரு தரமான காஃபி கிடைக்கணும். அதே மாதிரி நாங்கள் இங்கே கொடுக்கறது எந்த விதமான அடிஷ்னலாக உடம்புக்கு கெடுதலான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நாங்கள் இங்கே சர்வ் பண்ணுறது கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து மக்களுக்கும் வந்து அது ரொம்ப விரும்பினாங்க. இனிஷியலாக வந்து அது ஃபில்டர் காஃபிங்கிறது எப்படி சிக்கரி இல்லாமல் பண்ணால் வருமா, நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. பட் அதே கஸ்டமர்ஸ் இப்போ வந்து தே ஆர் ஃபீலிங் தட் இங்கே காஃபி குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது சார்,
ஸோ நல்ல ஃபீட்பேக் வருது. ஸோ இங்கே குடித்தாதான் வந்து நல்லா இருக்குது, மற்ற இடத்துல எங்களுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி காஃபி வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்கிற ஒரு ஃபீட்பேக் அவங்களே கொடுக்குறாங்க. இது நாங்கள் சொல்ல. அதே மாதிரி நாங்கள் இதை வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் மக்கள் தான். நமக்கு ஏன் இந்த அளவுக்கு சக்ஸஸ்க்கு காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்களோட பேஸ் ரா மெட்டீரியல் நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் காஃபி. ஸோ காஃபி வந்து நமக்கு வந்து நல்ல தரமான காஃபி கொட்டை வந்து ஆல்மோஸ்ட் 62 வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால, ஸோ நமக்கு இதை கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது இதுதான் நம்மளோட காஃபி பவுடர் பண்ணுற ஒரு பேக்கெட். ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து குமார் காஃபிங்கிறது எங்களோட ஃபஸ்ட்டு பிராண்டு நாங்கள் ஈரோட்டில் ஆரம்பித்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நாங்கள் இங்கே கஸ்டமருக்கு வெறும் காஃபி மட்டும் கொடுக்கறதில்ல, காஃபி பவுடரும் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஃப்ரெஷ் கிரைண்ட் பண்ணி இங்கேயே வந்து சேல்ஸ் காஃபி பவுடரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ காஃபி பவுடர் மட்டும் இல்லை, டீ பவுடரும் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம எதுலேயுமே வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணுறதுனால தான் வந்து நம்மளால் அடுத்த நிலைக்கு போயிட்டு இருக்க முடியுது. அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸை பற்றி இன்னொன்று முக்கியமான சக்ஸஸுக்கு காரணம் வந்து ஒரு சைடு மக்கள்னால் இன்னொரு சைடு வந்து ஸ்டாஃப்ஸ். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்டாஃப்ஸுங்கிறத விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து அவங்க எல்லாமே இந்த இது அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முக்கியம் விதை போட்டது என் பேரண்ட்ஸு, அப்புறம் என் பிரதர், அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட இப்போ ஒரு 12 to 15 மெம்பர்ஸ் ஆர் தேர். பட் அவங்க வந்து இந்த முன்னேற்றத்துக்கு முக்கியம் நம்ம சொல்கிற பாலிசிஸை ப்ளஸ் எப்படி குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுக்கணுங்கிறது நாங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கோமோ அதை அப்படியே அவங்க கொண்டு வர்றது வந்து அவங்களோட சொந்த அவுட்லெட் மாதிரி எடுத்து கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று மெயினாக வந்து நான் ஏன் ரிசைன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ படித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே அவங்களால ஸ்டடீஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் அவங்களோட வாழ்வாதாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டோ இல்லை 10th முடிச்சுட்டோ ஒரு வேலைக்கு சேர்றாங்கன்னா அவங்க வேலை வந்து ஃபிசிக்கலாக தான் பண்ண முடிய மென்டலி வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு ஒரு 30-40 வயசு வரைக்கும் அவங்களால ஹெல்த்தியாக ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் வயசு ஆக 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 அவங்களோட முன்னேற்றம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். பட் எனக்கு வந்து அது வந்து அவங்கள எப்படி கொண்டு போகலாம், அதனால தான் மெயின் இந்த முயற்சி எடுத்ததே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவங்களெல்லாம் ஒரு யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகணும். இவங்க வந்து என்னோட எம்ப்ளாயீஸ் கிடையாது, தேர் ஆல் மை பார்ட்னர்ஸ். ஸோ அவங்கள வந்து முன்னேற்றி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவுட்லெட் கொடுத்து, இப்போ இதில் எப்படின்னா ஒரு சேலரி மட்டும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு உண்டான ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும் அதில். ஸோ அப்படி கிடைக்கும் போது அவங்களோட வாழ்வாதாரம் வந்து இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட். இந்த ஈரோடு குமார் காஃபி ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியத்துவம். ஃப்ரான்ச்சைஸ் எதுவும் இப்போ கொடுக்கல. இப்போதைக்கு நமக்கு ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட மெயின் கீ பர்சன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 அஜ்மல், விஜய், தினேஷ், ஷெரீஃப், பார்த்திபன், முனி, இவங்கெல்லாம் வந்து கீ ஸ்டோர் மேனேஜர்ஸ் எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ எல்லோரும் வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக என்ட்ரு பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தோம். அப்புறம் ஒரு 1 இயரில் தென் ஐ பிக்ட் அப் கம்ப்ளீட்லி. ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே சென்னையில் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ 5 வருஷம் ஆனதுனால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு
இப்போ அவங்களுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்கள பேஸ் பண்ணி அடிஷ்னலாக இன்னொரு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி, இப்போ ஃப்ரான்ச்சைசி மாதிரி கிடையாது, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் எப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தங்க இன்வெஸ்ட் ஆனால் அவங்கள வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சுட்டு இவங்களும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மாதிரி அதில் கொண்டு வந்துற மாதிரி தான் பிளான். ஆக்சுவலாக ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரும்போது ஸோ எனக்கு வந்து இந்த கிச்சன் பக்கமே போனது கிடையாது. காஃபி எப்படி இருக்குங்கிறது போடுறதே கூட தெரியாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஒய்ஃப் தான் எனக்கு இந்த காஃபி எப்படி போடுறது எப்படி இதெல்லாம் வந்து ஒரு டெமோ மாதிரி அவங்க நிறையா இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடையார் பேக்கரி ப்ளஸ் ஹெச்டிசியில் பார்த்தீங்கன்னா அங்கே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் காஃபி பவுடர். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் காஃபி பவுடர் வந்து நிறைய இடத்துல இப்போ சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்போல்லாம் கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இனிஷியலி வந்து எப்படிங்கிறது அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இனிஷியலில் ஐ ஃபேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். நான் ஃபினான்ஷியல் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல சேலரியில் நம்ம இருப்போம் ஃபிக்ஸடாக. பட் ஆனால் வந்து திடீர்னு வரும்போது இது பிஸ்னஸ்ங்கிறது நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது என்னமோ நல்லா இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் உள்ளே வரும்போது தான் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் இட்ஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் அஸ். அப்போ வந்து என்னோடய ஃபேமிலி பேரண்ட்ஸும் சரி, என் பிரதரும் சரி, என் வீட்டில் ஒய்ஃபும் சரி, அவங்க அந்த ஃபினான்ஷியலாக அப்பப்போ அப்படியே வந்தால் கூட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அப்படியே சப்போர்ட் பண்ண அந்த ஸ்ட்ரென்த்து தான் வந்து இப்போது இந்த 5 பிரான்ச்சஸ்க்கு 5 to 6 பிரான்ச்சஸ் வளர்ந்ததுக்கு காரணம். ஸோ இதை தவிர வந்து மற்றதுக்கு அதேமாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணார், அவரும் ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஸோ அது மூலமாக லாஸ்ட் இயரை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணோம். அவர் பேர் ரவிச்சந்திரன். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் வளர்ச்சி எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த ஈரோடு குமார் காஃபியோட வளர்ச்சி. ஸோ அதனால் எனக்கு அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி ஃபைனலாக சொல்லணுன்னா என்னோடய கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இப்போ வரைக்கும் நமக்கு மோட்டிவேட் பண்ணி நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது கஸ்டமர் தான். அப்புறம் எல்லாமே வந்து கடவுளோட செயல் தான். அப்பப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நமக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது கடவுள் காமிக்கிறதுனால தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ கடவுளுக்கும் நான் ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி எனக்கு மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணோம், அவங்கள நல்ல நிலைமை கொண்டு போகணுங்கிறது தான் வந்து இந்த மெயின் இந்த ஈரோடு குமார் காஃபியோட மெயின். அதே மாதிரி மக்களுக்கும் நல்ல தரமான காஃபி, ஹெல்த்தியான காஃபி கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட இது. ஈரோடு குமார் காஃபி சார்பாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ட் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. ராஜ் வெப் நியூஸின் சிறப்பு பார்வை இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.